ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவெல்லாம் எங்களை காத்தீர், இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் தாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக எங்களை களத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக, நீதி முன் சென்று வழிநடத்துவீராக. எங்களை முற்றுமாய் ஆண்டவர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுந்து நின்று முதல் பாடலாக பக்கம் 41 உம்மையே நான் நேசிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 41. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உள்ளதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உள்ளதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ஜெப புத்தகத்தில் பக்கம் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஒருவர் இருப்பாராக. 3ஆம் பகுதி ஜெபத்தில் நாம் செஞ்சுவிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக வெளிப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் இங்கிருதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலோ. ஆமீன். நந்து கால ஜெபம் செஞ்சவிப்போம். சர்வ வல்லமை தீய பராபரனே, தேவரே சிருஷ்டவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்பிட யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தை மன்னிப்பெறத்தக்கதாக எங்களுக்குள் நெருங்குண்ட புதிதான இடத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த காலத்தில் 4ஆம் ஞாயிறு கிறிஸ்துவுக்கு ஜெபம் கடைசி பக்கத்தில் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லா வல்ல பிதாவே, திருக்குமாரன் சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கும் முன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தப்பட சித்தம் கொண்டீரே. நாங்கள் அவரோடு கூட பாடு அனுபவிக்க பலப்படுத்தப்பட்டவர்களாய் மகிமையில் மகிமை அடைந்து அவருடைய சாயலில் வருவதற்கதாக அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக எப்பொழுதும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். வேத பாடம் வாசிப்போம். சங்கீதம் 102, சங்கீதம்
102 Psalm 102. சங்கீதம் 102 Psalm 102. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்துச் செய்யும் விண்ணப்பம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதலும் இடத்தில் சேருவதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மரியாதையும் செவியின் இடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருள் செய்யும். என் நாக்கள் புகையைப் போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரி உண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உடர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகளின் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்களை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூக்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உழந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரில் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரம் வந்தது. உடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகை வழிபடுவார். திக்கற்றருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பூமி உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சு கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த பத்திரத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமி மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடி கொள்கையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமுடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர்கள் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயலில் எடுத்துக்கொள்ளாதேயும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சாவியை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மிக உண்டாவதாக. ஆதிலும் எப்போதுமான சதா காலம் மிக உண்டாவதாக. ஆமீன். பழைய பாட்டு பாடம் எரேமியா 19ஆம் அதிகாரம். எரேமியா 19ஆம் அதிகாரம் வசனம் 14 20ஆம் அதிகாரம் 6 வரை. Jeremiah chapter 19. Jeremiah chapter 19 verses 14 to chapter 20 verse 6. எரேமியா 19ஆம் அதிகாரம் வசனம் 14. பின்பு எரேமியா கர்த்தர் தன்னை தீர்க்கதரிசனம் சொல்ல அனுப்பின தோப்பேத்தில் இருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து, இதோ, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கும் உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேல் தேவனாய் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 20ஆம் அதிகாரம் வசனம் 1. எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாக சொல்கிறதை ஆசிரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரைச் சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவலிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி,
கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபிப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாய் இருக்கிற யாவரும் சிதறப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்க பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரம். ஜான் சாப்டர் 11. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 16 வரை. ஜான் சாப்டர் 11 verses 1 to 16. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவராகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரை, நீரை சிநேகிக்கிற வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மாத்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதை அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அந்த பின்பு அவர் தம்முடைய சிஷ்யரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சிஷ்யர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன் இடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். அதற்கு அவர் இவைகளை அவர் சொன்னிய பின்பு அவளை நோக்கி, நம்முடைய சிநேகிதராகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு ஏதுவுண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்தில் போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதீமு எனப்பட்ட தோமா மற்ற சிஷ்யரை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு வாசித்த பாடங்களையும் பார்க்கும் பொழுது இக்கட்டில் இருக்கிறவருக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 122 துயரப்படுகிறவனுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார், ஒரு கஷ்டத்தை கடந்து போகிறவனுக்கு ஆண்டவர் உதவியாக இருந்து எப்படி விடுவிக்கிறார், அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக அவரை நேசிக்கிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார் என்று இந்த சங்கீதம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. பலவிதமான கவலைகள் வேதனைகளில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எரேமியா வாசித்த பாடத்தில் எரேமியாவில் நாம் படிக்கும் பொழுது, எரேமியா 19ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது எரேமியாவுக்கு விரோதமாக பஸ்கூர் எழும்புவதை பார்க்கிறோம். பஸ்கூர் ஆலயத்தின் பிரதான விசாரணை கர்த்தன், ஒரு ஆலய தலைவனுமாக அவர் இருக்கிறாரு. அவரு என்ன செய்யறாரு, எரேமியாவை அடிக்கிறாரு, அடித்து காவலில் போடுகிறாரு.
ஆனாலும் ஆண்டவர் அவர் விடுவிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல எரேமியா சொல்றார், பஸ்கோரை பார்த்து, ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பார், ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். நான் சொல்ற தீர்க்கதரிசனம் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, ஆனா கள்ள தீர்க்கதரிசனம் நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க. அதனால ஆண்டவர் கண்டிப்பாக செவி கொடுத்து ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய நிலைமைகளை மாற்றுவார், நீங்க எல்லாம் தண்டிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் எரேமியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். எரேமியா சொல்ற தீர்க்கதரிசனங்களுக்கு அங்க ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்று இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அங்க நடக்கிறது. எரேமியாவை காப்பாற்றுவதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் லாசருவை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் லாசருவை காப்பாற்றுவதற்கு அல்லது லாசருவை உயிர்ப்பிப்பதற்கு இயேசுவானவர் அங்கு காத்திருக்கிறார், பிற்பாடு அங்கு செல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். சீஷர்களை புரிந்து கொள்ள முடியல. இருந்தாலும் இயேசுவானவர் சொல்றாரு, வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நம்ம இருளில் நடந்தாலும் வெளிச்சமாய் இருப்போம் அப்படின்னு சொல்ற. நம்ம இடத்துல வெளிச்சம் இருக்கும் பொழுது இருள கூட வெளிச்சமாய் இருப்போம் என்று அவர் சொல்றார். அப்ப இந்த 3 பாடலையும் படிக்கும் பொழுது நாம் இயேசுவில் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஒரு கஷ்ட நேரம் வரும் பொழுது, துக்கமான நேரம் வரும் பொழுது, பாடுகள் கண்ணீர்கள் நேரம் வரும் பொழுது நாம் எப்படி ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோம், எப்படி ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறோம், அந்த சூழ்நிலை எப்படி நாம் ஆண்டவரை ஜெபிக்கிறோம், என்னென்ன வார்த்தையில் நாம் உபயோகப்படுத்துகிறோம், ஆண்டு நம்ம புலம்புகிற அந்த புலம்பலை ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று நாம் இந்த பாடங்களை படிக்கிறோம். அதனால தொடர்ந்து நம்ம ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். எல்லா சூழ்நிலையிலும், ஒரு துக்கமான துயரப்படுகிற சூழ்நிலையும் ஆண்டவர் அங்கு காப்பாற்றுகிறார். ஜெயிலில் இருந்து கதகிறவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். மரித்து போன லாசருடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கான முயற்சிகளை இயேசு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, வாங்க நாம் போவோம். அவன் லாசர் மரித்து போனான், நான் உயிர்ப்பிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு செல்கிறார். இந்நாளில் ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் நம் தேவையை சந்திக்கிறார் என்று இந்நாளில் அவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். இது அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறீர். எப்பொழுதுமே ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர். எப்பொழுதுமே ஆண்டவரே நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர். நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எங்கள் உள்ளத்தில் பாரங்களை அறிந்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பலவித சோதனைகளோடு அப்பா நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் எங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அநேகர் எங்களை வெறுக்கலாம், அநேகர் எங்களை ஒதுக்கலாம், அநேகர் எங்களை தள்ளிவிடலாம். ஆனால் நீர் எங்களை தள்ளிவிடாத ஆண்டவர், எங்களை அரவணைத்துக் கொள்கிற ஆண்டவர், எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவர். அப்பா, சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாங்களும் அநேகவேளை இப்படி ஜெபிக்கலாம், அநேகவேளை நாங்களும் இப்படி ஒரு சூழ்நிலை கடந்து போகலாம். ஆனாலும் இப்படி கிருபை என்னென்றும் உள்ளது. நீர் ஆண்டவரே எங்களை நேசிக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். அப்பா, எப்பொழுதுமே எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், எங்கள் புலம்புகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நாங்கள் படுகிற வேதனை எல்லாம் நமக்கு தெரியும். எருமையாவுடைய வேதனையை அறிந்த ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தினீர். லாசருடைய வேதனை அறிந்த ஆண்டவர் அவரை சந்திக்க புறப்பட்டீர். அப்படியாக ஆண்டவரே, நாளில் எங்களையும் சந்திக்கும்படியாய், எங்களையும் பலப்படுத்தும்படியாய், எங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்துவீராக. உடைய வார்த்தையை அனுப்பி நீங்க என்ன செய்ய நினைத்தீரோ அதை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ சொல்லல் ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். நீ எதை சொன்னீரோ அதை செய்து முடிக்கிற ஆண்டவர். அப்பா, நீ வசனித்து அதை செய்து முடிக்கிற ஆண்டவர். உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீ எதை விளம்பினீரோ அதை செய்து முடிக்கிற ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை முற்றுமாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வீட்டார் அனைவரையும் அப்பா, இந்த கால ஜெபத்தை கலந்து கொண்டு எங்களை ஒவ்வொருவருமே கரத்தில் வைக்கிறோம். அப்பா, காலையில் எழுப்பி எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களோடு எப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளில் கொடுக்கிற பலத்துக்காக, சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுதாமே பூர்ண சுகத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்த முடியாது வைக்கிறோம். எங்கள் வீட்டார் அனைவரையும் கரத்தில் வைக்கிறோம். வேலைகள், படிப்பு எல்லாவற்றையும் கரத்தில் வைக்கிறோம். நாளில் ஆண்டவர்தாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாள் முழுவதும் பிரசனத்தினால் மூடிக்கொள்வீராக. சமூகம் முன் செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை அரவணைத்துக் கொண்டு அணைத்துக் கொண்டு எங்களை தொடர்ந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். அப்பா, தெரியாத நேரங்களில் நாங்கள் கஷ்டப்படுகிற நேரங்களில், துக்கமான நேரங்களில்
ஒரு வார்த்தையில் தேற்றும்படியாய் ஒரு பிரசுமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பக்கம் 18 இயேசு நேசிக்கிறார் என்ற பாடலை பாடுவோம். நம் ஆண்டவர் எல்லா நேரத்திலும் நேசிக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் தூரமாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். பக்கம் 18 இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தின்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தின்ன மாதவமோ. நேசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாதவரன் சுதந்திரன் முழு மனதால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தின்ன மாதவமோ. பரம தந்தை தந்த பரிசுத்த வேதம் நரராமீனரை நேசிக்கிறார் என்று நவிலல்லாச்சரியம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தின்ன மாதவமோ. நாதனை மறந்து நாட்கள்களில் தலைந்தும் நீதன் சென்னை நேசிக்கிறார் எனல் நித்தமாச்சரியம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தின்ன மாதவமோ. ஆசை இயேசுவினை அன்பாய் நேசிக்கிறார். அதை நினைந்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பேன். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தின்ன மாதவமோ. ராசனேசுவின் மேல் இன்பகீதம் சொல்லில் ஈசன் ஏசென்னை தானே சீதார் என்ற இணையில் கீதம் சொல்வேன். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தின்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த
என்ன மாதவமோ. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, நீங்கள் எப்பொழுதும் நேசிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்புக்காக நன்றி. எங்களையும் அப்பா நேசித்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினால சொந்தக்குமார் இயேசுவே எங்களுக்கு அனுப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆணையம் நடத்துவேன் விசுவாசம் கடந்து செல்கிறோம். இந்த காலை வெளியில உடைய பாதத்தில் அமர்ந்து தியானித்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை வழிநடத்துவீராக. நல்ல பரிசுத்த ஆவியானவர் உடைய பாதைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாகவும் உடைய சித்தங்களை அறிந்து உங்களுடைய சத்தியங்களை படி நடக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.